நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டீ கடை பால் பன் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். டீ கடைகளில் இந்த மாதிரி பால் பன் பார்த்துருப்போம். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக பிச்சு பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். இந்த பால் பண்ணை நம்ம வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா டீ கடை பால் பன் அதான் பார்க்க போகிறோம். பால் பன் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டோம். இதில் மைதா மாவு ஒரு 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 300 கிராம் இருக்கும். நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தூளுப்பு ஒரு 2 பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஜீனி ஒரு 50 கிராமு சேர்த்துக்குவோம். சோடாப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, வெண்ணிலா எசன்ஸு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. பால் பன் பண்ணுறதுக்கு பால் தான், நம்ம பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கோம். ஒரு 200 ml சேர்த்துக்கோங்க. 200 பால் சேர்த்துட்டு அதை நல்லா விஸ்க் வச்சு கரைச்சி விடுங்க. திரும்ப ஒரு 50 ml பால் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. மொத்தமாக நமக்கு ஒரு 250 ml பாலில் நம்ம மாவை கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரே ஒரு டீஸ்பூனு நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம 250 ml பால் சேர்த்து இந்த மாவோட பக்குவம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்பையும் தண்ணியாக இருந்துடக்கூடாது, ரொம்பையும் இருகலாகவும் இருந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். இதை ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறி வரட்டும். பால் பன் போடுறதுக்கு இந்த கடாயில் நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெயோட சூடு மீடியமாக தான் இருக்கணும், ஹெவியாக இருக்கக்கூடாது. அடுப்பும் அதேமாரி மீடியமாக தான் இருக்கணும். இப்போ நம்ம மாவு நமக்கு நல்லா 1/4 மணி நேரம் ஊறி வச்சு திரும்ப எதுவும் பிசைய தேவையில்லை, அப்படியே தான் எடுத்து போட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக தண்ணியை நினச்சிட்டு உதறிட்டு கொஞ்சமாக மாவு எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு நம்ம என்ன சைஸ் போகிறோமோ அந்த சைஸ் எடுக்க. இந்த அளவுக்கு ஒரு 5 விரலில் எடுத்து அந்த ஓரங்களை நல்லா அமுத்தி விட்டுட்டு அப்படியே மெதுவாக கருவல்கிட்ட தள்ளி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் கலக்கா தள்ளி விட்டுறலாம். இதே போல் எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புல, எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து குச்சி கம்பி ஏதாவது வச்சுட்டு லேசாக மட்டும் அப்படி நகர்த்தி விடுங்க. நகர்த்தி விட்டிங்கன்னா அதுவாக மேலே எலும்பி வந்துடும். எல்லா பக்கம் நல்லா ஒன்று போல் நமக்கு பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் எண்ணெயில் சுற்றி விடுங்க. இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு பொன்னிறமாக செவந்து வந்த உடனே இந்த மாதிரி எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். அடுத்து பால் பண்ணுக்கு பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 250 கிராம் ஜீனி சேர்த்துக்குவோம். ஜீனி நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும். ஜீனி நல்லா கரைஞ்சி பாகு பதம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்படி பாகை தொடும்போது லேசாக பிசுபிசுப்பு இருந்தால் போதும். அந்த மாதிரி நூல் இந்த மாதிரி எல்லாம் வர வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பன் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகை அந்த வெதுவெதுப்பான சூட்லேயே இதுக்கு மேலே அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஊற்றிட்டு இதை உடனே சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஆனால் தான் அந்த பாகு நல்லா ஊறி வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.